நமக்கான ஸ்பெஷல் பர்சனை கண்டுபிடிக்கிறதே கஷ்டமா இருக்கு. அப்படி கண்டுபிடிச்சாலும், அவங்க கூட ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் மெயின்டெயின் பண்ணிக்கிறது ரொம்பவே சேலஞ்சிங்கா இருக்கு. உங்க பார்ட்னர் கூட லவ்லி ரிலேஷன்ஷிப் எப்படி மெயின்டெயின் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கான 4 சிம்பிள் வேஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, கம்யூனிகேஷன். ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கிறப்போ, நெறைய பேர் பண்ற மிஸ்டேக் பேசாம அப்படியே இருக்கிறது. ஸோ, அந்த சிச்சுவேஷன் குறிச்சு நீங்க ப்ராப்பரா வந்துட்டு உங்களோட தாட்ஸு, உங்களோட எமோஷன்ஸ் என்ன, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, உங்களோட பெர்செப்ஷன் இதெல்லாம் வந்துட்டு உங்க பார்ட்னர் கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்றப்ப தான், அந்த சிச்சுவேஷன குறிச்சு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிடைக்கும். ஸோ, அப்ப நீங்க கிளியரா வந்து ஏதாவது கான்ஃப்ளிக்ட் நடக்கிறப்ப, பேசாம அமைதியா இருக்காம, கிளியரா கம்யூனிகேட் பண்ணுங்க. அந்த சிச்சுவேஷன் அப்பதான் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அந்த கான்ஃப்ளிக்ட்ட நீங்க வந்துட்டு சால்வ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, ரெஸ்பான்சிபிலிட்டி. நமக்கான ஆக்ஷன்ஸுக்கு அதாவது நம்ம பேசுற வார்த்தைக்கும் சரி, நம்மளோட பிஹேவியருக்கும் சரி, நம்ம பொறுப்பு எடுத்துக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பார்ட்னர ஹர்ட் பண்ற மாதிரி நம்ம வேர்ட்ஸோ, பிஹேவியரோ இல்லாம இருக்கிறது பார்த்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். சப்போஸ் சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, ஹர்ட் பண்ற மாதிரி நம்ம பேசிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஃபர்ஸ்ட் நம்ம அப்பாலஜைஸ் கேட்கலாம். அப்போ வந்து நம்ம அந்த கான்ஃப்ளிக்ட்ட அப்பவே வந்துட்டு ரிசால்வ் பண்ணிக்க முடியும். எந்த ஒரு பேக்கேஜஸும் நீங்க கேரி பண்ணிட்டு வராம, ஸோ அப்பப்ப நடக்கிற ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க அப்பவே கிளியர் பண்ணி ஒரு சாரி சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, ரெஸ்பெக்ட். நம்ம பார்ட்னருக்கு தேவையான ரெஸ்பெக்ட்டும், ஸ்பேஸும் கொடுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு ஒர்க் கமிட்மெண்ட்ஸ் இருக்கலாம். இல்ல அப்படின்னா ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றப்போ, அதுலேருந்து ஹீல் ஆகி வர்றதுக்கு அவங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கான நீங்க டைம் குடுத்துட்டு, திரும்ப போய் நீங்க அவங்கள அப்ரோச் பண்றப்ப, அவங்களுக்கு தேவையான ஸ்பேஸ், ரெஸ்பெக்ட் இதெல்லாம் குடுக்குறப்போ, அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஆக்ஷன். நம்ம ஒருத்தவங்கள அன்பு செய்றோம் அப்படின்றத நம்ம எப்படி வெளிப்படுத்துவோம்? நம்ம ஒவ்வொரு செயல்கள் மூலியமா. நம்ம பார்ட்னருக்கு தேவையான லவ், கேர், சப்போர்ட், குட்டி குட்டி ஹெல்ப் பண்றது இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, டெய்லி நம்ம பண்ணிக்கிட்டே வரப்போ அவங்களும் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு ஒரு ட்ரஸ்ட்டும் பில்ட் ஆகும். ஸோ அப்போ உங்களோட ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறதுக்கு நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் கிளியரா வந்துட்டு நீங்க நினைக்கிற விஷயங்களை கம்யூனிகேட் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு செயல்களுக்கும் பொறுப்பு எடுத்துக்கோங்க. அண்ட் உங்க பார்ட்னருக்கு தேவையான ரெஸ்பெக்ட் அண்ட் ஸ்பேஸை கொடுங்க. அண்ட் உங்களோட ஒவ்வொரு செயல்கள் மூலியமா உங்களோட அன்பை வெளிப்படுத்துங்க. இதை நீங்க பண்ணிட்டு வரப்போ ஒரு ஹாப்பியான ரிலேஷன்ஷிப்பை நீங்க மெயின்டைன் பண்ண முடியும். தேங்க்யூ.